வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இருவருக்கும் தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான சிலைகள் அமைக்கப்படும். கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் நடைபெற்ற இளையராஜாவின் ஆன்மீக இசை நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி ரசித்து பார்த்தார். கங்கை கொண்ட சோழபுரம் முப்பெரும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரே மேடையில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்பு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை மாலை வீடு திரும்பினார். 3 நாட்களுக்கு பிறகு முதல்வர் வழக்கமான பணிகளை தொடரலாம் என அப்போலோ மருத்துவமனை தகவல். பெங்களூரு நகை கடையில் துப்பாக்கி முனையில் 184 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தீவிர விசாரணை. பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வருகிறது. முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்கள் 15,000 ஊக்கத்தொகை பெறுவார்கள். வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை குவித்து வருவதாக புகாரின் பேரில் நடைபெற்ற சோதனையில் ஒடிசா வனத்துறை அதிகாரி வீட்டில் ரூபாய் 1.5 கோடி ரொக்கம், 4 தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 166 பேரின் குடும்பங்களுக்கு இடைக்கால இழப்பீடாக ரூபாய் 25 லட்சத்தை ஏர் இந்தியா விமான நிறுவனம் விடுவித்தது. முதல்வர் பதவியை அதிக நாட்கள் வகித்தது எடப்பாடி பழனிசாமியை முந்தினார் மு.க.ஸ்டாலின். உலகிலேயே விண்வெளி துறையில் 2வது சாதனை புரியும் நாடாக இந்தியா உள்ளது. இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் தகவல். நோய்வாய்ப்பட்ட திருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்துக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு ரூபாய் 3 லட்சம் கோடியை அளித்துள்ளது. பிரதமர் மோடி தகவல். தாவேகா நிகழ்ச்சியில் விஜயை தவிர வேறு படங்களை பயன்படுத்தினால் நடவடிக்கை. பட்டாசு வெடிக்க தடை. நிர்வாகிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்தார் பொதுச் செயலாளர் ஆனந்த். திமுகவின் 541 வாக்குறுதிகளை 60 மட்டுமே நிறைவேற்றியுள்ளது. நடைப்பயணத்தில் அன்புமணி குற்றச்சாட்டு. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.